ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம். அன்பர்களே, இன்னைக்கு நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான ராசி பலன்களை நமது வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நமது ராசிக்கு மட்டும்தாங்க வழங்கியிருக்கிறோம். இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி பலன்களை நேரடியாக பார்த்து கொள்ள முடியும். ஸோ நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. புதிய மொபைல் தேடி ராசி பலன்கள் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் குறித்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். அதனால் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானும் 9ஆம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் தன லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வந்துகிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள் கூட சொல்லலாங்க. மகிழ்ச்சியில் அதன் மூலமாக அதிகரிக்கும். தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக சீராக வளருங்க. பிசினஸ்க்காக நீங்கள் அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. வியாபாரத்திலிருந்து விரிவாக்கம் தாராளமாக செய்யலாம். ஆனால் இன்னைக்கு கடன் வாங்கி வியாபாரத்தை பெருசாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. பண வரவுகள் இன்றைய தினம் அதன் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன்னா பணம் கையில் அப்போ தான் மிச்சமாக வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். உங்கள் வியாபாரத்தை பெருசாக மாற்றலாங்க. புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கலாம். எல்லா வேலையும் இன்றைக்கி செய்யலாங்க. வியாபாரிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான யோகமான ஒரு நாள். ஆனால் வாடிக்கையாளர்களோட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதெல்லாம் நீங்கி விடும். அதனால் நீங்கள் பெரிதளவுக்கு அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. யாரு கூடயும் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக எனக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு யாரெல்லாம் பொறுப்புகளை நம்பி கொடுக்குறாங்களோ உங்கள் உயரதிகாரிகள் முதலாளிகள் என அனைவருக்குமே நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. உங்கள் பணிகளை நீங்கள் தான் செய்யணும். மற்றவங்களை நம்பி உங்கள் பொறுப்புகளை நீங்கள் ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. யார்கிட்ட பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு செகண்ட் நிதானித்து தான் கொடுக்கணுங்க. அது செய்யாமல் இருக்கிறது இன்னும் நல்லதுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுங்க அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக செயல்படுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். மேலும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிக நேரம் தூங்கவும் கூடாதுங்க. மேலும் அதிக நேரத்தை தூங்காமல் நீங்கள் உடல் அளவில் உழைப்பு மேற்கொள்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு தூங்காமல் கண் விழிச்சு வேலை பார்க்குறதையும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். குறைஞ்சது ஒரு 7 to 8 மணி நேரம் தூங்குறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. ஸோ உங்களது உடல் ஆரோக்கியம் அதன் மூலமாக சூப்பராக இருக்கும். உங்கள் காரியங்களும் சிறப்பாக உங்களால் செயல்படுத்த முடியும். எனவே ரெஸ்ட் எடுத்து செயல்படுவது நல்லதுங்க. இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பற்றியும் உங்களுடைய திட்டங்களை பற்றியும் நீங்கள் ரகசியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்கள் பிளானை இன்னைக்கு நீங்கள் யார் கூடயும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். உங்கள் பிளானை மற்றவங்கிட்ட சொன்னீங்கன்னா அது சொதப்பக்கூடிய வாய்ப்புகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்ள முடியும். அதனால அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். ரகசியங்களை பாதுகாத்து செயல்படுங்கள். இந்த உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி நடந்துக்குவீங்க. விளையாட்டுத்தனமான வெகுளித்தனமான மனநிலைக்கு கூட போகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அது உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி தந்தாலும் அதுவும் ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. புதுசாக வருமானம் நீங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக சேரும். அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுகளை வலுப்பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலருடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி செய்தே ஆகணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் காதலர்
கொஞ்சம் சங்கடப்படுவாருங்க. அதனால மனவேதனை கூட கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஸோ நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உங்க காதலரிடம் உட்கார்ந்து பேசி, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளையும் இங்க வெளிப்படுத்தி, நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அவரு ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி விடுங்க. காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் தேவை. இன்னைக்கு மத்தவங்க உதவிகள் எதுவுமே இல்லாம முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே நீங்களே முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது தப்பு பண்றீங்கன்னு அர்த்தங்க. நீங்க ஒரு டீம் ஒர்க்கா ஒர்க் பண்றது இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்டை பெறுங்கிறத நீங்க கண்டிப்பாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியங்க. நீங்க தனித்து செயல்படுறதை விட டீம் ஒர்க்கா செயல்படுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் மூலமாக புதிதாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. இன்னைக்கு பயணங்கள் செய்வது அவ்வளவு உசிதமாக இருக்காதுங்க. அதனால முடிந்த அளவுக்கு பயணங்களை குறைத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும். செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா வரவு காட்டிலும் செலவுகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாங்க. செல்வ செழிப்பான ஒரு நாளாக இருந்தாலும் தன லாபம் அதிகரித்தாலும் உங்களுக்கு செலவுகளும் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களது வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், உங்களுக்கு சக ஊழியர்கள் மற்றும் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள், அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கமான அனைவரு கூடயும் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளுங்க. அதன் மூலமாக தான் நீங்க நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அற்புதமான ஒரு நேரம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க. ஆனால் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிதானித்து முடிவெடுத்து முக்கியமான வேலையில நீங்க தேவையான உதவிகளை பெற்று நீங்க செயல்படுவது, டீம் ஒர்க்கா செயல்படுவது உங்களுக்கு அதிகமான நல்ல வெற்றிகரமான சூழலை உருவாக்கி தருங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, கிரே கலர் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் நம்பர் 5 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது மூலமாக தான் இல்லற வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும். மறந்துடாதீங்க. உங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய வேலைகளை பற்றி யார்கிட்டையும் நீங்கள் மூச்சு விடாதீங்க. ரகசியம் காக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சீக்கிரட்டாக உங்கள் ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் நீங்கள் முடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. அனுசரித்து போங்க. பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொறுமையாக நீங்கள் இருந்து உங்கள் காரியங்களில் ஈடுபடுவது ரொம்ப முக்கியங்க. உங்களை நம்பி கொடுத்த பணிகளை யார்கிட்டையும் நீங்கள் திரும்ப ஒப்படைத்து நீங்கள் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. உங்களை நம்பி கொடுத்த பணிகளை முடிந்த அளவுக்கு நீங்களே செய்யுங்க. அல்லது தகுந்த நபர்களை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அவசரப்பட வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் நீண்ட நேரம் கண் விழித்து வேலை பார்க்கறதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் வாடிக்கையாளர்கள் கூட இன்னைக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் உடனடியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் வெற்றிகள் உங்களுக்கு சேருங்க. இன்றைய தினம் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் தூக்கத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாக்குவாதங்கள் வேண்டாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.